அந்த தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக 13%, அதாவது 12.55% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்திருக்கிறார். 9 மணி நிலவரப்படி விறுவிறுப்பான வாக்குப்பதிவு இந்த மக்களவை தேர்தலில் பதிவாகி இருப்பது உறுதியாகி இருக்கிறது. 13% அளவுக்கு வாக்குகள் 9 மணி வரையிலேயே பதிவாகி இருக்கின்றன. வழக்கமாக இந்த 9 மணி, அதாவது 2 மணி நேரத்தில் 5%, 6% மட்டுமே வரும். ஆனால் இப்போது 12.55% ஒட்டுமொத்தமாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மாவட்ட ஒவ்வொரு தொகுதி வாரியாக அந்த வாக்குகள் பதிவான விவரம் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதன்படி திருவள்ளூர் தொகுதி, முதல் தொகுதியான திருவள்ளூர் தொகுதியில் 12.31% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. வட சென்னையை பொறுத்தவரை 9.73% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தென் சென்னையை பொறுத்தவரை 10.08% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா சாகு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய சென்னையில் 8.59 வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. மத்திய சென்னையில் மந்தமான வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கிறது. திருநெல்வேலி மற்றும் தென் சென்னையில் விறுவிறுப்பான வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதே போல காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் 11.18% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரை விறுவிறுப்பான வாக்குப்பதிவு 12.25% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரை அங்கு 12.64% வாக்குகள் பதிவாகி உள்ளன. வேலூர் மாவட்டத்திலும் விறுவிறுப்பான வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்த சராசரியான 12.55 விட 12.76 அளவுக்கு அங்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 12.76% வாக்குகள் வேலூர் தொகுதியில் பதிவாகி இருக்கின்றன. கதிரானந்த், ஏசி சண்முகம் உள்ளிட்டோர் போட்டியிடும் வேலூர் தொகுதியில் விறுவிறுப்பான வாக்கு பதிவாகி இருக்கிறது. கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்தவரை அங்கு 12.57% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தருமபுரி மாவட்டத்தில் 15% வாக்குகள் விறுவிறுப்பாக பதிவாகி உள்ளன. தருமபுரி தொகுதியை பொறுத்தவரை 15.04% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருவண்ணாமலையில் 12.80%, ஆரணி தொகுதியில் 12.69%, விழுப்புரம் தொகுதியில் 13.97% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கள்ளக்குறிச்சி தொகுதியிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கிறது. 15.10 என்ற அளவுக்கு அங்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சேலம் தொகுதியில் 14.79% வாக்குகள் அங்கு பதிவாகி உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரை 14.36% வாக்குகள் பதிவாகி உள்ளன. ஈரோடு தொகுதியில் 13.37% வாக்குகளும், திருப்பூர் தொகுதியில் 13.13% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன.